ஒரு நல்ல கிம்பிள் வாங்கணும்னா அது லைட் வெயிட்டா இருக்கணும், சிம்பிள், போர்ட்டபிள் அண்ட் ஒர்த்தியா இருக்கணும். இந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்தது தான் Manfrotto Gimbal. உலகம் தர வாய்ந்த ட்ரைபாட்ஸ், ட்ரைபாட் ஹெட்ஸ், கேமரா பேக்ஸ், லைட்டிங் அண்ட் கேமரா அக்சசரிஸ் தயாரிக்கிற இட்டாலி நிறுவனம் Manfrotto Gimbalம் தயாரிக்கிறாங்க. MVG-460 and MVG-220 இது ரொம்ப ஃபேமஸான மாடல்ஸ். ப்ரொஃபஷனல் 3-axis gimbal. இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேலோட் கிம்பிள்ஸில் இதுவும் ஒன்று. அப் டு 4.6 kg வரைக்கும் உங்கள் பேலோட்ஸ் இருக்கும். பேலோட்ஸ்னா கேமரா எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கிற கேமராஸும் நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பேலோடில் சொல்கிறோம். ஸோ இந்த Manfrottoவில் மொத்தம் 3 மாடல் இருக்குது. அதில் அதிகமாக பேசப்படுற மாடல்ஸ் வந்து MVG-460 and MVG-220. இதுக்கு மேலே MVG300XM மாடலும் இருக்குது. அதை பற்றி பின்னாடி பேசலாம். ஸோ இந்த Manfrottoவில் MVGனா என்னங்க அப்படின்னு சொன்னால், பர்சனலாக நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, MVG ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Manfrotto Versatile Gimbal. ஸோ இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டில் எவ்வளவோ கிம்பிள்ஸ் இருக்குது, இதில் என்னங்க ஸ்பெஷலாக இருக்க போகுது, எல்லா கிம்பிள் மாதிரி தானே இதுவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது மாதிரி இவங்க வந்து உலகம் தரமாக இந்த வேர்ல்டு ஹை கிளாஸ் ட்ரைபாட்ஸ் அண்ட் கேமரா அக்சசரிஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ அதை இந்த கிம்பலில் எப்படி இவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த லெவலுக்கு வந்து இந்த ட்ரைபாட்ஸையும் இந்த கிம்பலையும் எப்படி இவங்க மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இதில் சிறப்பம்சமே இருக்குது. முக்கியமாக இந்த கிம்பலில் பார்க்க போனீங்கன்னா செப்பரேட்டாக எல்லா ஆக்சிஸ்க்கும் லாக் வச்சுருக்காங்க. அதாவது பேன் ஆக்சிஸ், டில்ட் ஆக்சிஸ் அண்ட் ரோல் ஆக்சிஸ், இந்த 3 ஆக்சிஸ்க்குமே செப்பரேட்டாக லாக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லாக் இருக்கிறதுனால, செப்பரேட்டாக 3க்குமே லாக் இருக்கிறதுனால உங்களோட கிம்பிளை வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் இன் எனி சுச்சுவேஷன். ஸோ 5 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடிஞ்சாவே அது ஒரு அற்புதமான கிம்பிள். அதாவது நம்மளுக்கு எந்த லெவலுக்கு அது போர்ட்டபிளாகவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்குதோ, லைட் வெயிட்டாகவும் இருக்குதோ, அதுதான் பர்ஃபெக்டான கிம்பிள். ஸோ அந்த வகையில் Manfrotto MVG-460 and 220 மாடல்ஸ் வந்து சூப்பரான சாய்ஸ். இதில் பேனிங் மோட், ஃபாலோ மோட், ஆல் ஃபாலோ மோட் அண்ட் லாக் மோடுன்னு இருக்கு. இது எல்லாத்தையும் வேணாம், எனக்கு திரும்பியே இருக்கிற பொசிஷனுக்கே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட கிம்பிள் ரீசெட் ஆயிரும். அதாவது பொசிஷனை ரீசெட் பண்ணி வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் நின்றுடும். இதில் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸ் வேணாம், எனக்கு பேனிங் வேணாம், இல்லை டில்ட்டிங் வேணாம், இல்லை ரோலிங் வேணாம் அப்படின்னா செப்பரேட்டாக அதுக்குள்ள லாக்ஸை நீங்கள் லாக் பண்ணி மேனுவலாக லாக் பண்ணி நீங்கள் அந்த ஆக்சிஸ் மட்டும் இல்லாமல் மற்ற 2 ஆக்சிஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு என்ன ஸ்பெஷல் மோட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்செப்ஷன் மோடுன்னு சொல்கிறாங்க. அதாவது வாட்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, 360 டிகிரி டர்னபிள் இன்செப்ஷன் மோடுன்னு சொல்கிறாங்க. அதோட சேர்த்து வெர்டிக்கல் போர்ட்ரைட் மோடுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு வெர்டிக்கல் டைப்பான வீடியோஸ் உங்களுக்கு வேணும். ஸோ அந்த வெர்டிக்கல் ஃபார்மேட் வேணும்னா ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணால் போதும், உங்கள் கேமரா கிம்பிள் அப்படியே வெர்டிக்கல் ஃபார்மேட்டுக்கு போர்ட்ரேட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். தென் செல்ஃபி மோட். செல்ஃபி மோட்னா இப்போ நீங்கள் வந்து கிம்பிளை நான் வந்து இப்படி வச்சுருக்கேன், இந்த கையில் வச்சுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேப்பில் அந்த கேமரா அப்படியே என்ன நோக்கி, அதாவது இந்த கிம்பிள் ஆப்ரேட்டரை பார்த்து படம் பிடிக்க ஆரம்பிச்சிடும், வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீலாகர் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம படம் பிடிச்சிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த செல்ஃபி மோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். தென் ஆட்டோ ரொட்டேஷன். இந்த ஆட்டோ ரொட்டேஷனில் நீங்கள் சூப்பரான டைம் லேப்ஸ் எடுக்கலாம். இதில் ரூட் செட்டிங்கும் பண்ண முடியும். அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்டை கேமரா எங்கே இருந்து ஆரம்பித்து எங்கே முடியணும் அப்படிங்கிறத மேனுவலாக நீங்களே ஒரு ரூட் அமைச்சு செட் பண்ணிக்கலாம். இதில் சிங்கிள் ஹேண்டட் ஆப்ரேஷனில் சைடில் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் நாப் வச்சுருக்காங்க. இந்த நாபை நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் கண்ட்ரோல் எய்தர் ஆக்சிஸ் ஆர் ஃபாலோ ஃபோக்கஸ் அண்ட் ஜூம் ஆஃப் யுவர் கேமரா. ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷன் நாபை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பேன் ஆக்சிஸ், டில்ட் ஆக்சிஸ் அண்ட் ரோல் ஆக்சிஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் 1 or 2 டேப்ஸில் வந்து உங்கள் கேமராவோட இதுக்கு செப்பரேட்டாக விற்கிற இந்த ஃபாலோ ஃபோக்கஸ் அக்சசரிஸை நீங்கள் வாங்கி போட்டு உங்கள் கேமராவோட அந்த ஃபோக்கஸையும் ஜூமையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆக்சிஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் கேமராவோட கம்பேட்டபிள் கேமராவோட நீங்கள் ஃபாலோ ஃபோக்கஸ் மெத்தடையும் யூஸ் பண்ணி ஜூமையும் ஃபோக்கஸையும் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்சைட்டில் கம்பேட்டபிள் கேமரா சார்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பிராண்ட்லேயே எந்தெந்த கேமராஸ் வந்து கம்பேட்டபிளாக இதோட ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுல. ஸோ உங்களோட கிம்பிளில் இருக்க டச் ஸ்க்ரீன் வழியாகவே நீங்கள் உங்கள் கேமராவில் இருக்கிற ஒயிட் பேலன்ஸ் இருக்கிற விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஐஎஸ்ஓவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கிம்பிள் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த கம்பேட்டபிள் சார்ட்டில் போய் உங்கள் கேமரா எந்த பிராண்டோட கேமரா இதோட ஃபுல் கம்பேட்டபிளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். வித் ஷூட்டிங் மோட்
நீங்கள் டிஃபால்ட் ஷூட்டிங் மோட்லேருந்து ஸ்மூத் அண்ட் ஆக்ஷன் ஆர் கஸ்டம் ஷூட்டிங் மோட் வரைக்கும் போகலாம். எனக்கு ஸ்மூத்தாக ஒரு சினிமேட்டிக் லுக் வேணும்னா அந்த லுக்கில் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஆக்ஷன் ஷாட் எடுக்கணும், வேகமாக நவுற ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன் மோட்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை ரெண்டுமே வேணாங்க, எனக்கு நடுவில் எனக்கு தகுந்தது மாதிரி இந்த மோட்டாரோட இந்த ஆக்சிஸோட மோட்டார்ஸோட ஸ்பீடெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கஸ்டம் மோடில் போய்ட்டு ஷூட்டிங்கை நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிற எல்லா ஆக்சஸ்க்கும் ஒரு ஸ்மூத் மோட்டார்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த நாய்ஸ் வராது, எந்த வைப்ரேஷன்ஸ் வராது. நீங்கள் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த வகையான ப்ராப்ளமும் இந்த மோட்டார்ஸில் வர்றதில்ல. நீங்கள் சூப்பராக உங்களோட கேமராவை அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வழியாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ Manfrotto MVG-220 and 460 மாடல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு மாடலும் பார்த்தீங்கன்னா பேட்டரி மோர் தென் 12 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 220 மாடலில் அப் டு 14 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். நீங்கள் சரியாக பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க, சரியான முறையில் அதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த பேட்டரி லைஃப்பை வந்து அவங்க சொல்லியிருக்க அளவுக்கு கொண்டு போகலாம். நீங்கள் வந்து சரியான பேலன்ஸ் பண்ணாமல் அந்த மோட்டருக்கு வந்து அதிகப்படியான ஹெவி லோடு கொடுத்தீங்க அப்படின்னா அதிகமான சார்ஜஸ் தான் எடுக்கும். அது இது கிம்பல் மட்டும் கிடையாது, எல்லா கிம்பல்லையும் இது ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் அழகாக கொடுத்துருக்கிறத விஷயத்தை யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் படி தெளிவாக பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் டே நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ பேட்டரி லைஃப் சொல்லிட்டீங்க. இந்த பேட்டரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த MVG-220 மாடலில் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து USB-C டைப்பை நீங்கள் சொருகி அதை நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். பட் 460 மாடலில் லித்தியம் அயன் பேட்டரிஸை செப்பரேட்டாக 4 பேட்டரியும் வெளியில் எடுத்து அவங்க கொடுத்துருக்கிற செப்பரேட் சார்ஜர் வழியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த USB Type-C வந்து அப்படியே சொருக்கி போடுற சார்ஜிங் வந்து ஒன்லி அவைலபிள் இன் 220 மாடல். 460 மாடலை நீங்கள் பேட்டரிஸ் செப்பரேட்டாக வெளியில் எடுத்து தான் சார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ அதை அங்கே வச்சு சார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் எடுத்து சார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வித்தின் 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே சார்ஜ் ஆகிடுது அப்படிங்கிறத தான் நான் இது வரைக்கும் எல்லா ரிவ்யூஸ்லையும் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இந்த கிம்பலோட இவங்க வெர்சடைல் ஆர்ம் ஒன்று கொடுக்குறாங்க. இது கிட்டோட வருது. இந்த வெர்சடைல் ஆர்மை நீங்கள் உங்களோட கிம்பலோட பாடியில் வந்து நீங்கள் கிம்பலோட செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஹேண்ட்லிங் ஒரு தனியாக ஒரு ஆர்ம் கிடைக்குதுங்க. அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதா ஒரு கிரவுண்ட் லெவல் வீடியோவிலேருந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் டெக்னிக்கை வந்து ஈஸியாக வந்து கிம்பிளை அடிஷ்னலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் செப்பரேட்டாக வேணும்னா செப்பரேட் கிட்டில் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் எவ்வளவோ கிம்பிள்ஸ் இருக்குது. இந்த கிம்பிளை பற்றி ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தேன். Manfrotto வந்து வேர்ல்ட் கிளாஸ் நம்பர் 1 ட்ரைபாட்ஸ் வந்து தயாரிக்கிறவங்க. ஸோ அவங்களோட ட்ரைபாட் டெக்னாலஜியை இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இவங்க Manfrotto வந்து GimBoom and GimPodன்னு சொல்லி 2 செப்பரேட் அக்சசரி வச்சுருக்காங்க. இந்த GimBoomனா இப்படி இருக்குங்க, ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆர்ம் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒரு நியூ ஃபாஸ்ட் டெக்னாலஜி மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ராடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து 3/8 and 1/4 ஸ்க்ரூ த்ரெட்டட் சைஸ் மூலமாக நீங்கள் உங்களோட கிம்பிளில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிரவுண்ட் லெவல் ஃபார் வீடியோகிராஃபிலேருந்து நீங்கள் டக்குன்னு ஒரு ட்ரோன் ஷாட் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். நல்ல நிறைய பேர் வந்து சாதாரண ஒரு மோனோபாடை வந்து உங்களோட கிம்பிளில் கனெக்ட் பண்ணி இந்த கிம்பிளே உடச்சி கேமராவில் உடச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் டோட்டல் கார்பன் ஃபைபர் மெட்டீரியலில் லைட் வெயிட் அண்ட் வந்து எப்படி சொல்ல வெர்சடைல் ஆர்ம் வந்து இந்த ஒரு ட்விஸ்ட் லாக் மெத்தடில் இவங்க கிம்boomனு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது கிம்பாடுங்கிறது உங்களோட கிம்பூம் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற கிம்பலை வந்து இம்மிடியேட்டாக ஒரு ட்ரைபாட் மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த கிம்பாட் வந்து ஒர்க் ஆகுது. இது ஒரு ஆனோடைஸ்ட் CNC ஃபுல்லி மெஷின்டு அலுமினியமில் தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட், அதாவது 2 லெக் இருக்கிற ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட். இதை வந்து இமிடியேட்டாக வித்தின் அ மினிட்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட கிம்பூம் அண்ட் கிம்பலை நீங்கள் ஒரு ட்ரைபாடாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த MVG-460 and MVG-220 சேர்த்து 300XM சொல்லிட்டு ஒரு மாடுலர் கிம்பிள் வந்திருக்கு. இந்த மாடுலர் கிம்பிள் வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியல. ஸோ அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாடலை வாங்கிக்கலாம். அதில் ஃபுல் ஃபியூச்சர்டு எப்படி சொல்கிறதுனா அதிகப்படியான ஃபியூச்சர்டு கொட்டி கிடக்கிற ஒரு கிம்பிள் சொல்லலாம். அந்த கிம்பிளே செப்பரேட்டாக பேட்டரிஸ் வருது. நீங்கள் ஹேண்டில் தனியாக கழட்டிக்கலாம். அந்த கழட்டின ஹேண்டில் நீங்கள் ஒரு கைரோ ரிமோட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்டில் நீங்கள் இதுதான் ஹேண்டில்னு வச்சுங்களேன். இந்த ஹேண்டில் நீங்கள் எந்த பக்கம் திருப்புறீங்களோ
உங்களோட கேமரா இதோட மோஷனுக்கு ஏற்றாப்புல அது திரும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான செப்பரேட்டாக பேட்டரிஸ் அதுக்கு வச்சுருக்காங்க, செப்பரேட்டாக ஹேண்டில் பேட்டரி வச்சுருக்காங்க. நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னும் ஏகப்பட்ட விஷயம், அதாவது வெர்சடைல் ஆர்ம் தான் அதில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இதில் வெர்சடைல் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்மோட எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த 300XM மாடல் வந்து 3.4 kg பேலோட், அதாவது இதில் மேக்ஸிமம் 3 கிலோ 400 கிராம்ஸ் கேமரா அசசரி அந்த கிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 300XM மாடலில் வந்து உங்களுக்கு பொசிஷன் மெமரி ரெட் டாட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு கேமராவை போட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க, அதை ரீபேக் பண்ணி திரும்பி கலட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 3 ஆக்சிஸ்லேயும் ஒரு ரெட் கலர் டாட் இருக்குது. அந்த பொசிஷன் மெமரி டாட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் திரும்பி நீங்கள் ரீபேலன்ஸிங்கே பண்ண தேவையில்ல. அதே இடத்துல கரெக்டாக வச்சு நீங்கள் அதே கேமராவை, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கேமராவை திரும்பி நீங்கள் மாட்டினீங்கன்னா பேலன்சிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த டைமிங்கெல்லாம் பக்காவாக குறைச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த மேன்ஃப்ரோட்டோ MVG-460, 220 and 300XM மாடல்ஸோட ஸ்பெக் அண்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம தெளிவாக பேசணும். இதில் உள்ள சிறப்பம்சங்கள், ஏன் வந்து இந்த கிம்பிள் வந்து அதிகமாக நான் பேசுகிறேன், ஏன் வந்து இந்த கிம்பிளை மட்டும் பற்றி, இது வரைக்கும் நான் கிம்பிள் பற்றி பேசினதே கிடையாதுங்க. ஸோ இந்த கிம்பிளை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா அதில் இந்தந்த விஷயங்கள் இருக்குது. இந்த GimBoom Gim-Pod, அது மட்டும் இல்லாமல் மேன்ஃப்ரோட்டோட மூவ் ஆக்சசரிஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஃபாஸ்ட் அண்ட் எப்படி சொல்கிறதுனா ஈஸியாக திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் மற்ற எல்லா அவங்களோட ட்ரைபாட்ஸில் எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மூவ் ஆக்சசரிஸ் இருக்குது, அதையும் இதோட யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க தெளிவாக வச்சுருக்காங்க. ஒரு கிம்பிள் மட்டும் இல்லாமல் அந்த கிம்பிளை உடனே நீங்கள் ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் கிம்பும் போட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆமாவும் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்த கிம்பிள் எனக்கு என்னமோ ஒரு பயங்கரமான கிம்பிளாக தான் தெரியுது. இதை ஸ்பெக் அண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி பேசிட்டோம். இது கூடிய விரைவில் நம்ம ரிவ்யூ பண்ண முடிஞ்சிச்சுன்னா இன்டெப்த் ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோவில் நாம சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு மேன்ஃப்ரோட்டோ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர்மி ஸ்டுடியோ, வி கிரியேட் a bond with you. Bye bye.